எந்த டிஷ் பாருன்னா நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். சார் தேங்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுமணி விலாக்ஸ். ஹலோ எவ்ரிவன். எங்கே பார்க்குறீங்க? ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா? ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது, லென்ஸை பார்க்கணும். எனக்கு அடிக்கடி குழம்பிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுமணி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ளே தான் வீடியோஸ், வேறு வழி இல்லை. ஹலோ, ஃப்ரேம் உள்ள வாங்க, ஃப்ரேம் உள்ள வாங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க. எந்த டிஷ்ஷு? எந்த டிஷ்ஷு பாருன்னா சக்கா எலா அடா. இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்துட்டு ஒரு கேரளா டிஷ். அதனால தான் வந்துட்டு கெட்டப்பம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பலாப்பழமா, இது வந்து வெளியே இருக்க பலாப்பழம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த பலாப்பழத்தை வச்சுட்டு ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். சும்மா நம்ம கொழுக்கட்டை மாதிரி, ஆனால் அது வேறு மாதிரி பண்ண போகிறாங்க. இது கேரளா டிஷ். பட் ஹெல்த்தியும் கூட, பசங்களும் பண்ணலாம். இது என்ன டீ கூட சாப்பிட்றதா? காலையிலையா? பார்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், டீ, ஸ்நாக்ஸ். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடலாம், டீயாவும் சாப்பிட்டு பார்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா வந்துட்டு ஸ்நாக்ஸோட சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிஎம் வந்து என்ன நல்லா வச்சுருக்கேன்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு தொல்லையே பண்ண மாட்டேன். அவங்க மட்டும் தான் பேச போகிறாங்க. ஆமாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் ஃப்ளார், அப்புறம் சக்கானா தமிழில் பலாப்பழம். நல்லா இருக்கு. அப்புறம் வெல்லம். எவ்வளோ வெல்லம்? ஒரு கப், 250. இது எவ்வளோ? 250. சக்கா எவ்வளோ? இல்லை, அதுவும் ஒரு 10-15 சொல்ல வச்சுக்கோங்களேன். அது பெருசு சின்னது பொறுத்து இருக்கு. 10 பீசஸ் போதும். ஓகே. அப்புறம் கிரேட்டட் கோகனட், தேங்காய் துருவல். இல்லை இருடி തിരുവനന്തപുരത്ത് തൊണ്ടരിയാണോ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള. தெரியும் எனக்கு. இதெல்லாம் தேங்காய் துருவல் ஒரு கப். ஓகே. அண்ட் இது வந்து சக்கரைன்னு பார்க்காதீங்க. இது சக்கரை கூட இந்த ஏலக்காய் பொடி பண்ணதுக்கு சக்கரை எடுத்து, ஏலக்காய் வித் சுகர் பவுடர். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் முக்கியமானது நெய். நெய் எதுக்கு? வெள்ளைப்பாகு கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் நெய் விட்டு பண்ணுவோம். அப்புறம் அந்த இலையில தடவுறதுக்கு நெய், அவ்வளோதான். தவிர வேற எதுவுமே இது பொரிக்கிறதோ கிடையாது. இது ஸ்டீம் தான் பண்ணுவோம். இது அவங்களால சொல்ல முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்றேன். என் கூட சொல்றீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப லேட்டா வரீங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸை பாருங்க. இது என்னது சட்டி? புதுசா? எல்லாம் பழசுதான். பழசுதானா? நெய் போட்டுலாம். எதுக்கு? ஒட்டாம இருக்கு. என்ன ஒட்டாம இருக்கிறதுக்கு? அதான் நெய். இப்போ இது உருகட்டும். ஓகே, இதுலேயே உருகட்டும். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுற மாதிரி தான். சூப்பராக உருகிட்டுருது. உருகிச்சு எல்லாம் உருகிச்சு, ஆல்மோஸ்ட் உருகிச்சு. சும்மா 2-3 கட்டி தான் இருக்குது. இப்போ போட்டுடலாம். போடுங்க. இதிலே வெந்துடும். ஓகே, இது கட் பண்ண பலாச்சோளம் இல்லை? ஆமாம். ஹை. ஓகே, இது எவ்வளோ நேரம்? இது நல்லா அந்த ஸ்மூத்னஸ் வர வரைக்கும் பண்ணணுமா? பாருங்க, வேகும்போது அதுவே அதோட வாட்டர் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுது. எது? ஜாக் ஃப்ரூட்டு. நல்ல வாசனையா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க போடலாம். இந்த கோகனட் ஓவர் குக்ட் ஆச்சுன்னா டூ மச் ஆஃப் ஃபேட். நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஓகேயா? ஆனா எல்லாருமே இந்த டைம்ல போட்டுருவாங்க. தேங்காய் ஃப்ரையாவ அது ஃபேட்டு தான் கொஞ்சம் இதாகும். சரி, வாசனை இப்போ தான் தூக்குது. அது இன்னும் சுண்டணும். நல்லா சுண்டா இந்த இதெல்லாம் சைஸு விடும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு. ஓரளவு தானா? தேங்காய் போட்டால் தான் இதுவும். ஒரு ஏலக்காய், சர்க்கரை போட்டு அரைச்ச பவுடர். இப்போ இந்த இதில் வந்து இந்த வாசனை போட்டு முன்னாடி இந்த தேங்காய்
ஒரு 1 கப் அரை முடி தேங்காய். இப்போ சீக்கிரமாக இதை கட்டி ஆகிடும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம் மாவு கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு. இது வந்து ஒரு பூர்ணம் சொல்லுவாங்கல்ல, கொழுக்கட்டை பூர்ணம் சேம் தாங்க. இது வந்து ஃப்ரூட் வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் துருளும் இந்த ஏலக்காய் பொடி வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் இல்லைன்னா கூட இதை பண்ணலாம். எலாட சேம் மெத்தட். எவ்வளோ சத்தானது உடம்புக்கு? கொஞ்சம் ஃபேட்டும் கூட தான், ஆனால் ஒரு ஹெல்தின்னு பார்ட் ஆஃப் ஹெல்தி ஃபுட் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு 2 சாப்பிட்டாலே உங்களுக்கு அப்படி ஃபில். ஓகே. எவ்வளோ பெருசு வரும் அது? இது என்னதுங்க? இந்த அடை இலையை பொறுத்துங்க. உங்கள் இலை பெருசாக இருந்தால் பெருசி அடை ஆகும். ஓகே. சூப்பர். ஓகே. இது எதுக்கு சுடு தண்ணி? நான் கொழுக்கட்டை மாவு. ஓகே. இப்போ இது நல்லா ஆயிடுச்சுல்ல? சூப்பர். பாருங்க, அந்த சக்கா இருந்த பலா இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. சக்காவா பலாவா? பலா. பாருங்க போடுங்க. ஒன்று ஆக்சுவலாக அரைக்கிறதா தான் பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்கும்ல? ஓகே. பச்சரிசி மாவு தானே. ஓகே. உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுடு தண்ணி. இதுக்கே இப்படி பண்ணுறீங்க, நாளைக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணுவீங்க? பார்த்துக்கலாங்க. பாருங்க, மாவு நல்லா கொழுக்கட்டை மாவு நல்லா உருண்டையாக வந்தாச்சு. இப்போ உடனே கேஸை ஆன் பண்ண வேண்டியதான். தண்ணி சுடு பண்ணிவிட்டு வேவிச்ச வேண்டியதான். சரிங்க மேடம். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். என்ன ரெடி பண்ணி? இலையை ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நான் கட் பண்ணி வச்சேன் கஷ்டப்பட்டு. அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நெய் தடவி வச்சிடணும். இப்போ இலையை நல்லா இந்த நெய்யில் ஒட்டாமல் வரதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நானும் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சார் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல சார்? நீங்கள் இலையில இருங்க சார் வந்துட்டு இலையை தடவி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை பண்ணலாம். ஆமாம். இப்போ எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் ஜாம் மாதிரி. அப்புறம் இப்படி இலையை மூடிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்வீட் வேணுங்களோ நிறைய போடணும், கம்மியாக இருக்கவங்க கம்மியாக. இதில் வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம்? என்னது, நேந்திரம் பழம் பண்ணலாம், வெறும் தேங்காய், அப்புறம் நட்ஸு போடலாம், நம்மளோட இஷ்டங்க. ஓகே. ஆனால் நேந்திர பழமும் இந்த சக்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு அப்படியே கூட்டிட வேண்டியதுதான். இதோ இதுதாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஓகேங்களா? ரெடி பண்ணிட்டோம். 10 தான் வரும்னு நினச்சோம், 10 பீசஸ்க்கு மேலே வராதுன்னு நினச்சோம். எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இது ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. பண்ணிட்டோம். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பூர்ணம் சான்ஸே இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது ஒரு தடவை. அதை ட்ரை பண்ணுறதாகட்டும். அங்கே பாருங்கள் ஆவி வந்துட்டு இருக்கு. இப்போ இது அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டாங்குச்சியை போட்டுடணும். ஓகே. இது ஒன்றுன்னா இது ஆல்ரெடி வெந்திருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக வெந்துடும். 15 to 20 மினிட்ஸ் இதிலே இருக்கட்டும். இது அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. 15 to 20 மினிட்ஸில் இது ரெடியாக ஸ்டீம் ஆகிடும். இட்லி ஆகிற அதே டைம் தான். அடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் ஆத்தென்டிக் கேரளா டிஷ்ஷஸ். இது ஆத்தென்டிக். இது நம்ம ட்ரை பண்ணியே ஆகி அது டேஸ்ட் பண்ணணுன்றதுக்கோசம் இதை ட்ரை பண்ணேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஸோ இதில் தப்பு தான் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து.
இதை எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். வாவ் ஆயிடுச்சு. சூப்பர்ல. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த என்னப்பா இது பேர் எல்லாடா சீம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு இந்த வேர்வேலையும் வந்துட்டு நாங்கள் பண்ண அந்த எல்லாடை சூப்பராக வெந்திருக்கு. செம்ம சூடாக இருக்குது. இப்போ இது நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். சூடு இருந்தாலும் வந்து சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை டேஸ்ட் பண்ணியான இந்த சூட்டில். எப்படி இருக்கு? தேனடை. வாவ், இந்த பலாப்பழமும் ஜாகரியும் மிக்ஸ் ஆகிட்டு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்குது. கூடவே அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரு. இதில் ஆக்சுவலாக முந்திரி பருப்புலாம் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஆல்ரெடி வந்துட்டு நைட் ஆகிடுச்சு, ஓவர் ஃபேட் ஆகிடும். சூப்பராக வந்துருக்கு. செம்மையாக இருக்குது. சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, சிஎம்க்கு நான் கொடுக்குறேன். எப்படி இருக்கு? வாவ், நாங்கள் பண்ண டிஷ்லேயே இதுதான் வந்துட்டு சூப்பரான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஈவன் பிரியாணி ஆகட்டும், பிரியாணி விட வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. கேரளானா சும்மாவா? இனிமேல் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான் கேரளா டிஷ்ஷஸ். இனிமேல் வந்துட்டு நிறைய கேரளா டிஷ்ஷஸ் வந்து சிஎம் வந்து உங்களுக்காக செய்ய போகிறாங்க. நானும் சிஎம்மும் செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கூடவே அதை சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ see you soon and another new video. Until then, bye from Tanumoni Vlogs. Yes, ta-ta. Bye, take care. Bye.